ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ இல்லை ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறச்ச வந்துட்டு நல்லா எமோஷனல் எல்லாமே ரியலி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. மியூசிக் காமெடி சீன் வரும்போது எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ஹீரோயின் இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஃபேமிலி நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பையன் ஹீரோ சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தெரிஞ்ச முகம் தான், அது எல்லாருமே தெரிஞ்ச முகம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் படம்னால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கு. டான்ஸ் பாட்டு நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பாட்டு. யமுனா வந்து இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். நல்லா சிரிப்பாக இருந்துச்சு. லைக் நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருந்தார். ஸோ எல்லா சாங்லேயுமே வந்து டான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அவரோட சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ இல்லை ஸோ அவங்களெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறச்ச வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அங்கே நடித்த நிறைய பேர் இப்போ உயிரோடு இல்லைல்ல, ஸோ வந்துட்டு அவங்க எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபேமிலியாக வந்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் படம் சிரிச்சிட்டே இருக்கலாம். புது ஹீரோ, புது டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. யமன் கட்டளைன்றது கொஞ்சம் எனக்கு க்யூரியஸாக இருந்தது, என்ன இது மாதிரி இருக்குன்னு. பட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது புது ஜானர். நம்ம இப்போ ரொம்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு, ஹீரோயிசம், அப்படியே டமால் டிமால் சட்டம் அந்த மாதிரி தான் பார்த்து இது ரொம்ப காமன் போயிட்டா. பாட்டெல்லாம் கூட நல்லா இருந்தது. அன்பு மயில்சாமி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, நல்லா டான்ஸ் ஆடினாரு, நல்லா எமோஷனல் எல்லாமே ரியலி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி டைம்லி காமெடி. அப்பப்போ அவர் பேர் தான் நான் போய் இப்போ கேட்கணும் அவர் யாருன்னு. ரொம்ப நல்லா காமெடி பண்ணிடுறாரு, நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரசிச்சுட்டேன். ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருக்கும் ஈக்குவலாக ரோல் கொடுத்துருந்தாங்க. அதாவது எல்லாம் கண்ணை மூடிட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லை, ஒருத்தரும் அவங்க பாட்டு அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது புதுசாக ஃபஸ்ட்டானே தெரியல, அந்த மாதிரி நைஸ் குட். ஓவராலாக எல்லாரும் உட்காந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்திருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. யமன் கட்டளை, யமன்னாவே பயமாக இருந்தது. ஏதோ கட்டளை போட்டுறாங்கன்னு நினச்சோம். பட் காமெடியாக கட்டளை போட்டிருக்காங்க. இது யமன் கட்டளை வந்து இதுவாக இருக்கும் படம்னு நினச்சோம். சீரியஸாக போகும் ஏதோ. பட் ஃபுல்லாக காமெடியும் ஹீரோவோட காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கோரியோகிராஃப் நல்லா இருந்தது. ஹீரோ காம்பினேஷன் நல்லா இருந்தது. டோட்டலி நிறைய காமெடியை வச்சு நிறைய பேர் காமெடியன் எல்லாமே எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு காமெடியன் வர்றாங்க. தேங்க்யூ. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் தான். எதுக்கு வேணுமோ அதுக்கு போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, சான்ஸ். இந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் ராஜசேகர் சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு June 9 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்குற அந்த ஃபீல் செமையாக இருக்குது. நல்லாயிருக்கும். காமெடி சீன் வரும்போது எல்லாருமே சிரித்து என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே வந்து தயாரித்த ஒரு படம் தான் இது. அது எல்லாரும் அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததை நான் பார்த்தேன். அவங்களோட ரெஸ்பான்ஸில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை நான் தேட்டரில் உட்காந்து அந்த ஒரு ஃபீலே தனியாக இருந்துச்சு. அது சொல்ல முடியல எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குது.
ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட், ஹீரோயின் இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல காமெடி மூவி, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இருக்கு அவங்க ஒரு சின்ன படம் நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, நல்ல டயலாக். காமெடி நல்லா இருக்கு. ஹீரோவும் பக்கத்தில் ஒரு அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பையன் ஹீரோ சூப்பராக இருக்காரு. ஆமாம் இருக்கு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி படம் தானே. நல்லா நடிச்சிருக்காங்க. எங்கள் படத்துலையும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த நான் நடித்த படம் மயில்சாமி சாரோட பையன் அன்போடு நடிச்சிருக்கேன். படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அன்போட டான்ஸ் பற்றி எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க. படம் வந்து நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். காமெடி, பாட்டு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஹீரோ சூப்பர். ஹீரோ சூப்பர். நிறைய ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் முகமும் தெரிஞ்ச முகம் தான். அது இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்ச முகம் தான். இது இப்படி குடும்பமா வந்து பார்த்து ஃபேமிலி பார்க்கலாம். சின்ன பசங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. ஃபேமிலியும் பார்க்கலாம். இந்த காமெடி நிறைய இருக்கனால கொஞ்சம் சின்ன பசங்களும் நல்லா பார்ப்பாங்க. நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது யமுனா வந்து இவரை கவுண்டமணி சார் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்துல யமுனா படம் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா தான் பண்ணார். நல்லா தான் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு படம்னால கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். டேரக்டர் செகண்ட் படம்னால நல்லா பண்ணுவார்னு நம்புகிறோம். நல்லா இருக்கு. அன்பன் நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பாட்டு டான்ஸ் நல்லா இருக்கு. டான்ஸ் பாட்டு நல்லா இருக்கு. லைட்டாக காமெடி இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நான் அந்த படத்தோட இசையமைப்பாளர் என் சசிகுமார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். அது நாங்கள் நிறைய டைம் நாங்கள் பார்த்துருப்போம் இல்லையா. நான் இருந்தாலும் இப்போ தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட இதுதான் எல்லாருமே சந்தோஷமாக எல்லாம் பாடல், காமெடி, அன்பு நடிச்சிருக்கிறது, டைரக்டர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு தடவை அதான் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய எல்லா காமெடி ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. புதுமுக மாதிரியே அவர் தெரியல. எல்லா பாட்டு நல்லா இருக்கு. எல்லாமே ஹீரோ நல்லா டான்ஸு எல்லாம் பக்காவாக இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பாட்டு. யமுனா வந்து கவுண்டமணி சாரை பார்க்குறோம். இந்த படத்தில் யமுனா பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக நல்லா காமெடியாக இருக்கு. அவர் பார்த்தா இந்த ரோலுக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி படம் தானே இது. ஃபேமிலியாக பார்க்குறது தான் ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலி படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காமெடி படம் தானே. ரொம்ப நல்லா. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.